हेलो स्टूडेंट्स இப்போ நம்ம விஷாரத் பூர்வ அதில் நई கஹானி கலஷ் அதில் செகண்ட் சாராம்சம் கோட்டர் और குட்டீர் அந்த கஹானி நம்ம அதனுடைய சாராம்சம் நம்ம பார்ப்போம். இதை எழுதினவர் வந்து சியாராம் சரண் குப்தா. கோட்டர்னா வந்து ஒரு மரபொந்து இருக்கும் இல்லையா, குருவிகள் பறவைகளாக இருக்குமா அந்த இது. குட்டீர்னா வந்து குடிசை. அதுலேருந்து இது வரைக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம அந்த கதையை பற்றி பார்ப்போம். कहानी तत्वों के लेकर विद्वानों में मतभेद है. கஹானி கதையினுடைய தத்துவங்கள் பற்றி வித்வான் கவிஞர்கிட்ட நிறைய வேறுபாடுகள் இருக்குது. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर कोटर और कुटीर कहानी की आलोचना की जाती है. அதில் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த தத்துவத்தின்படி ஆதாரப்படி கோட்டர் और குட்டீர்ன்ற கதை வந்து எழுதப்பட்டுள்ளது. लेखक परिचय. कोटर और कुटीर नामक कहानी श्री सियाराम शरण गुप्ता जी की कहानी है. कोटर और कुटीर இந்த கதை வந்து சியாராம் சரண் குப்தா ஜி வந்து எழுதினார். उनकी रचनाओं में गांधीवाद की छाप मिलती है. அவருடைய இந்த ரச்சனால வந்து காந்தியவாதம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. उनकी कहानियाँ वेदना और करुणा से सनी है. இவருடைய கதைகளில் வந்து வேதனையும் கருணையும் அதிகமாக இருக்கிறது. शीर्षक. कोटर में रहने वाली चिड़िया को कुटीर में मार्गदर्शन मिलता है. கோட்டர் அந்த மர பொந்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைக்கு வந்து குட்டீர் அந்த குடிசை கிட்ட போன உடனே அதனுடைய மார்கதர்ஷன்னா வந்து ரோல் மாடல், அதுக்கு ஒரு மாதிரி ஒரு தீர்மானம் அதுக்கு வந்து கிடைக்கிறது. கோட்டர் ஒரு குட்டீர் दोनों की परिस्थिति तक जैसी है. கோட்டர் அதே போல் மரபொந்தும் அந்த குடிசையும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து அதாவது பரிஸ்தித்தினா வந்து ரெண்டும் மிங்கிளாருது. இதுலேருந்து அது ஒரு கதை வருது, அதுலேருந்து இது கதை சம்மந்தப்படுது. इस तरह इस कहानी के लिए कोटर और कुटीर उचित और उत्तम शीर्षक है. அதனால் இந்த கதையினுடைய கோட்டர் और குட்டீர்ன்ற அந்த தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. कहानी का सारांश. हिंदी साहित्य में चातक नामक पक्षी के बारे में बताया गया है. हिंदी இலக்கியத்தில் வந்து சாதக பक्षी பேருள்ள ஒரு பक्षी ஒரு பறவையை பற்றி சொல்லப்படுகிறது. ऐसा कहा जाता है कि चातक काले मेघों के अंदर अपनी चोंच रख कर पानी पीता है. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா சாத்தக்ன்ற வந்து அந்த பறவை வந்து காலை மேகம் அந்த கருப்பு மேகம் இருக்கு இல்லையா, அது உள்ள தன்னுடைய பீக்கு அலகை வந்து கொடுத்து தண்ணி குடிக்குமா. பூமி பர் பகனேவாலி பானி நகி பீத்தா. பூமியில் வரக்கூடிய அந்த தண்ணி விழக்கூடிய இல்லை தேங்கி இருக்க தண்ணி அந்த தண்ணியெல்லாம் எதையுமே குடிக்காதான். ஏக் பார் கை தினோசே பானி நகி பர்சாத்தா. ஒரு சமயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தது. ஏக் பேடுக்கு கோட்டர் மே தோ சாத்தக் பைட்டேத்து. ஒரு மர பொந்தில் வந்து ரெண்டு சாதக பறவை அந்த பறவைகள் உட்கார்ந்துருந்துதான். ஏக் பாப் தா அவர் தூசரா உஸ்கா பேட்டா. ஒன்று வந்து அப்பா பறவை, ஒன்று வந்து அவனுடைய பையன். பியாஸ் கே மாறே தோனும் பரேஷான் தே. தாகத்தினால் தண்ணி மழை பெய்யாதனால மேகம் வரல, அதனால தாகம் எடுத்ததுனால மாறே அப்படியே இறக்குற மாதிரி அவ்வளோ பரேஷன் ரொம்ப அதிகமான தாகம் எடுத்துதான் அதுங்களுக்கு. பேட்டா போலா. அப்போ பையன் சொல்லிச்சான், பேட்டா போலா கி மை காலே பாதல் கா இந்தஜார் நஹி கர் சக்தா. அந்த பையன் சாதக பட்சி பையன் வந்து சொல்லிச்சான், நான் வந்து காலே பாதலுடைய இந்தஜார் வருகைய கருப்பு மேகத்தினுடைய அறிகுறியே காணலை, வர மாதிரி தெரியல. மை கஹி ஜாக்கர் பானி பீவுங்க, நான் எங்கேயாவது போய் தண்ணி குடிக்கிறேன். बाप बोला कि हमको अपनी जाति का गौरव रखना है. அப்பா பறவை என்ன சொல்லுச்சு, நம்முடைய கௌரவம் ஜாதியினுடைய கௌரவம் வந்து இருக்குது, அதை வந்து கெடுத்துடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் கன்ஷாம் ஜல்தி ஹி சாயேகா தோடா இந்தஜார் கரோ. அந்த கருமேகமானது சீக்கிரமே இங்கே வந்து வந்துடும், அதுக்கு இப்போ அதனுடைய அறிகுறி தென்படுது அப்படின்னா. ஆனால் பேட்டா போலாக்கி மை கங்கா கா பானி பீனே ஜாரகும். அதை கேட்காம இந்த பையன் பட்சியோட வந்து என்ன பண்ணுது, கங்கா பானியை வந்து குடிக்கிறான்ட்டு போயிடுச்சு. ஐசா கஹ்கர் வஹ் சாத்தக் உடனே லகா. அது சொல்லிட்டு அந்த சாதக பறவை வந்து பறக்க ஆரம்பிச்சது. உடுத்தே தக்குக்கர் வஹ் சாத்தக் ஏக் பேடு பர் பைட்டா. பறந்து டயர்டாகி போய் அந்த சாதக பட்சி ஒரு மரத்து மேலே உட்காந்துதான். உஸ் பேடுக்கே நீச்சே புத்தன் நாமக் விருத்த லேட்டாத்தா. அந்த மரத்துக்கு கீழே புத்தன்ற ஒரு நாமக்கில் ஒரு விருத்த ஒரு வயசானவ வந்து படுத்துட்டு இருந்தான். உசே பக்ஷகாத்துக்கா ரோகுத்தான பட்சவாதம், எழுந்து நடக்க முடியாது, ஒரு சைடு பக்கவாதம் வந்துடுச்சு. ஹில் பி நஹி சக்தாத்தா. அசைக்க கூட முடியாது அவனால் அந்த கை கால்லாம். அத்தியந்த கரீப் தா. ரொம்ப ஏழை. अपने बेटे गोकुल के सहारे जी रहा था. தன்னுடைய பையன் கோகுலுடைய உதவினால் தான் அவன் வாழ்ந்து வரான். उसकी कुटी समीप की ही थी. அவனுடைய குடிசை வந்து பக்கத்தில் இருந்தது. बेटा गोकुल देर से लौटा.
அவன் பையன் வந்து அன்னைக்கு ரொம்ப நேரம் கழித்து வரான். वह अपने बाप से बोला कि आज हमने नौकरी की मगर मजदूरी नहीं मिली. இன்னைக்கு வந்து நமக்கு வேலை செய்யக்கூடிய எந்த வேலையுமே கிடைக்கல. ராஸ்தே மே ரூபியா சே பரா படுவா மிலா. வழியில் வரும்போது ரூபாய் அடங்கிய ஒரு பணம் மூட்டை, ஒரு இது மாதிரி முடிச்சு மாதிரி போட்டு பணம் இருந்தது. அதில் அது இருந்தது. மைனே படுவேக்கே மாலிக்கோ படுவா வாபஸ் கியா. அந்த பணம் முடிச்சு இருக்கு இல்லையா, அதை வந்து அதனுடைய மாலிக்கு, அதனுடைய சொந்தக்காரங்க யாருன்னு இப்போ இது கண்டுபிடிச்சி நான் வந்து அந்த பண முடிப்பை வந்து திருப்பி கொடுத்துட்டேன். உஸ்னே முஜே 2 रुपये दिए. அவன் வந்து எனக்கு எடுத்து கொடுத்ததுக்காக 2 ரூபாய் கொடுத்தாங்க. மகர் மைனே வே ரூபியே நஹி லியே. நான் அந்த பணத்தை வந்து நான் வாங்கலை. இஸ் பர் புத்தன் நே கஹா கி தும்னே டீ கியா. அதுக்கு புத்தன் என்ன சொல்கிறார், நீ சரியாக செஞ்ச அப்படின்னு சொல்கிறான். ஹம் 2 दिन भूखे रहने से मर नहीं जाएंगे. நம்ம 2 நாள் பசியாக சாப்பிடாம இருந்தால் கூட நம்ம இறக்க மாட்டோம். மாங்கக்கர் காணேசே ஹமாரா சம்மான் மிட் ஜாயேகா. ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றது வந்து நம்முடைய அவமானம், நமக்கு அது மதிப்பு இல்லை, நம்முடைய கௌரவம் போயிடும் அப்படின்னா. சப் சாதக் புத்திர சுன் ரஹாத்தா. இது எல்லாத்தையும் சாதக புத்திர, அந்த பையன் புத்திர பறவை இருக்குல்லையே, அது கேட்டுட்டு இருந்தது. கங்கா கா பானி பீனேக்கா இராதர் சோடுக்கர் அப்பனே கோட்டர் கி அவர் உடனே லகா. அது வந்து இந்த பேச்சுவார்த்தையை கேட்ட உடனே கங்கை பானி கங்கை தண்ணியை வந்து குடிக்கிறவுடைய இராத அந்த யோசனையை விட்டுட்டு தன்னுடைய குடியில் இருக்க மரபொந்திருக்கு அதை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மேகு பானி பரசானே லகே. மேகம் வந்து மழை பொழிய ஆரம்பிச்சது. கதோபகத்தன் किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए கதோபகத்தன் ही சகாயता करता है. எந்த ஒரு கதையுமே வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு வந்து கதை சுருக்கம் தான் வந்து உதவி பண்ணுது. पक्षियों के कथन से, அதாவது பேச்சுவார்த்தை 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா, அது பக்ஷியோं के कथन से ही उनके मनोभावों का पता चलता है. பட்சிகள் பேசுறதை பார்த்து அதனுடைய மனோபாவம் வந்து நமக்கு புரிகிறது. கோகுல் और புத்தன் கரீப் है. கோகுலம் புத்தனும் ரொம்ப ஏழை. உன்கே கதன் சஹஜ் அவர் பிரபாவசாலி है. அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது, சாதாரணமாகவும் நமக்கு முக்கியமானதாகவும் இருக்குது. उन दोनों के कथन सुनकर ही चातक पुत्र का मनोभाव बदलता है. அவங்க 2 பேர் பேசுறதை பார்த்துட்டு, பேச்சுவார்த்தை அவங்க பேசுனாங்களே அதை பார்த்துட்டு சாதக புத்திரன் வந்து மனோபாவம், அதனுடைய மனநிலை வந்து மாறிடுச்சு. இஸ் தரஹ் ஹிஸ் கஹானி கா கதோபகத்தன் உத்தம. இந்த முறையில் வந்து இந்த கதையினுடைய உரையாடல் அந்த வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. पात्र चित्रण दोनों चातक बुद्धन और गोकुल सभी इस कहानी के मुख्य पात्र है. दोनों चातक 2 சாதக பட்சிகள் இருக்குல்ல, அதுவும் புத்தனும் கோகுலும் எல்லாருமே இந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரங்கள். चातक पुत्र प्यास के आगे गौरव को तुच्छ समझ आते हैं. சாதக புத்திர அந்த பையன் இது வந்து பியாஸ் கே ஆகே, தாகத்துக்கு முன்னாடி கௌரவம் வந்து சாதாரண தூசிக்கு சமானம், அதை மதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிது. கரிபி மேபி கோகுல் கௌரவ் கோ பச்சாத்தா ஹை. ஏழ்மையாக இருந்தால் கூட கோகுல் வந்து கௌரவத்தை வந்து மானத்தை வந்து காப்பாற்றினான். शारीरिक कष्ट भोगने पर भी बुद्धन मान को बड़ा मानता है. சரீரமான கஷ்டமோ பசி அதை வந்து இருந்தால் கூட அனுபவிச்சா கூட புத்தன் வந்து மானத்தை தான் பெருசாக நினச்சான். சாதக் பிதா பி எஹி கர்த்தா ஹை. சாதக பட்சியினுடைய அப்பாவும் அதுதான் வந்து இதை சொல்லுச்சு. இஸ் தரக் சப்கா சரித்திர சித்தன் கூப் ஹுவா ஹை. இது மூலமாக எல்லா கதாபாத்திரங்களும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பாஷா शैली. इस कहानी की भाषा शैली सरल है. இந்த கதையினுடைய மொழி வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. मान के संबंध में होने वाले संवाद में संस्कृत शब्दों का प्रयोग हुआ है. இதுக்கு இதில் வந்து மான் அந்த மரியாதை இருக்கு இல்லையா, மானம், அந்த அதை சம்மந்தப்படுத்தக்கூடிய அந்த பேச்சுகள் வந்து சமஸ்கிருத சப்தத்தில் உபயோகப்படுத்திருக்காங்க. இஸ்ஸே ஷைலி மே கம்பீரத்தா ஆ கை ஹை. அதனால் என்னுடைய மொழி நடையில் வந்து ஒரு கம்பீரமான ஒரு பார்வை வந்து இருக்குது. बुद्धन और गोकुल की दरिद्रता के वर्णन में सहज भाषा का प्रयोग हुआ है. புத்தனும் கோகுலும் அவங்க வறுமையை பற்றி பேசும்போது வர்ணிக்கும்போது சாதாரண மொழியில் வந்து மொழியை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. एक शैली मन में वेदना पैदा करती है. இந்த முறை வந்து மனசில் வேதனையை ஏற்படுத்துகிறது. देश काल कथा जिस काल और देश में घटती है उसके बारे में लेखक कुछ बताता है. கதை வந்து எந்த காலத்தில் நாட்டில் எழுதியிருக்காங்களோ நடக்கிறதோ அதை பற்றி लेखक வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு. इससे पाठकों को कहानी को समझने में लाभ होता है. இதனால் பாட்டகம் படிக்கிறவங்களுக்கு கதையை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு லாபம் நன்மை ஏற்படுது. लेकिन यह कहानी रूपक है और सामान्य है.
இது வந்து ஒரு கதை வடிவமாகவும் சாதாரண வடிவத்துலையும் இருக்குது. கிசி நிர்தேஷ் கே பினா ஹி சமஜி ஜா சக்தே, எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है. அதனால் லேखक கவிஞர் வந்து இதை பற்றி அதிகமாக அவர் சொல்லலை. उद्देश्य गरीबी में ईमानदारी, कष्ट के आगे न झुककर मान बनाए रखना दोनों महान गुण है. गरीबी ஏழ்மையில் வந்து ஈமான்தாரி தயாள குணம் இருக்கு இல்லையா, கஷ்டம் அது பெருமையாக இருக்கிறது, தற்பெருமை, கஷ்டக்கே ஆகே கஷ்டமாக இருந்தால் கூட அதை சகிச்சுட்டு மான் பனை நம்ம மானத்தை காப்பாற்றுறது வந்து दोनों महान गुण है, பெரிய குணங்கள் இதெல்லாம். इन गुणों का आदर्श स्थापित करना ही इस कहानी का उद्देश्य है. இந்த குணங்களை வந்து மேன்மை ஆதர்ஷ மரியாதை கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இஸ் கஹானிக்கா இதுதான் அதை வந்து பெருமைப்படுத்தணுன்றது தான் இந்த கதையினுடைய முக்கியமான நோக்கம். उपसंहार उत्तम शैली और ऊंचे उद्देश्य के कारण यह कहानी हम पर अपना प्रभाव डालती है. நல்ல शैली நல்ல நடை இருக்குல்ல, மொழி நடை, அது ஊஞ்ச உத்தேசம் உயர்ந்த நோக்கத்தின் காரணத்தினால நோக்கம் இருக்குது இந்த கதையில். அதனால் கஹானி இந்த கதையில் வந்து நம்முடைய மனசில் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது. சச்சுமுச்சு யஹ் அனுப்பம் கஹானியை, இது உண்மையிலேயே நல்ல சிறந்த ஒரு கதை.